கீரை பறிக்கலான்னு மாடிக்கு போனேங்க. போனதும் போயிட்டோம். அப்படியே ஒரு 4 விதைகளை ஊனிட்டு வந்துடலான்னு. பர்பிள் கலர் அவரைக்காங்க இது. ₹1 வாங்கியிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த அவரைக்காவை. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இந்த அவரைக்காய் விதையை தான் இன்றைக்கி நடவு பண்ணுறேன். தேங்காய் சரட்டை, கப்பு இதெல்லாம் எடுத்து வச்சு இதில் ஒரு 4 விதையை போட்டுட்டேங்க. போட்டுட்டு இதுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இது இங்கேயே வச்சா நமக்கு கீழே கொட்டிடும். இல்லைனா பூனை இருக்குது, பூனை வந்து சாய்ச்சி விட்ரும். அதனால் இந்த செடியில் ஓரமாக வச்சிட்றேன். தர்பீஸ் விதை போட்டிருந்தேங்க. செடி நல்லா வந்து காயும் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா எலி கடிச்சு போட்டுருச்சு. அதனால் மறுபடியும் விதை போட்டு தர்பீஸ் செடி நல்லா வந்திருக்கு. முக்கியமாக மாடிக்கு வந்ததே கீரை பறிக்கதாங்க. அதனால் ஒரு கையளவுக்கு கீரையை பறிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி சமையலுக்கு போதுமான கீரை இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் இருந்ததுங்க. இந்த கீரைக்கு போடக்கூடிய தக்காளியும் எனக்கு கிடச்சிருச்சு. 2 பாவக்காவும் இருந்தது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாடியில் கொடி காய்கறிகள் நிறையா போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு புடலங்காவும் அதுதான் எனக்கு கொஞ்சம் காய்கள் கொடுத்தது. மற்றபடி காய்கள்லாம் அந்தளவுக்கு ரொம்ப எனக்கு வரலை. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் நிறைய வந்ததுங்க. சொரக்காய், இந்த மஞ்சள் பூசணி இதெல்லாம் காய் இன்னும் நிறைய வரவே இல்லை. சொரக்காய் சுத்தமாக ஒரு காய் கூட எனக்கு வரலை. மஞ்சள் பூசணியில் ஒரு 2-3 காய் வந்தது. அதில் ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாகிருக்கு. அந்த காய் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அறுவடை பண்ணி எடுக்கணும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. வெள்ளை கத்திரிக்காய் செடியில் 2 காய் விதைக்கி விட்டுருந்தேங்க. அதையும் பறித்து எடுத்தாச்சு. 2 நல்ல காய் இருந்தது, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். சிகப்பு தண்டிக்கீரை செடி ஒன்றே இருந்ததுங்க. அதையும் பறித்து எடுத்தாச்சு. இந்த கீரைலாம் ஒன்றா போட்டு இன்றைக்கி கடைஞ்சிக்கலாம். ஒரு நாள் சமையலுக்கான கீரை, தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குங்க. இதெல்லாம் போட்டு சமைச்சாலே எனக்கு சமையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.